ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி வந்து நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு 10 டிப்ஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெஷலாக அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்க, அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் சேமிக்கவே ஆரம்பிக்கல அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரியான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸ்பெஷல் சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 10 ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலுமே கண்டிப்பாக சேமிக்க முடியாதவங்க கூட சேமிக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டை வந்து எடுத்து வச்சுருங்க. நீங்கள் வார சம்பளம் வாங்கினாலும் சரி, மாத சம்பளம் வாங்கினாலும் சரி, அப்பப்போ இதை பிஸ்னஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு வருமானம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது தின வருமானம் இருந்தாலும் சரி, எமர்ஜென்சிக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுருங்க. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்குன்னு இந்த மாதிரி ஒரு உண்டியல் வச்சுருக்குறோம். இந்த உண்டியலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் இருக்கும். இந்த லாக் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் செலவாகாது. நீங்கள் வந்து ஒரு பர்ஸ்லேயோ எதுலேயோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இப்போ வந்து எங்கள் எமர்ஜென்சி பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கான எமர்ஜென்சி அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போட்டது வந்து இதில் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அமௌண்ட்டு வந்து ஒரு 4000லேருந்து 5000 வர வரைக்கும் இந்த பாக்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சேவ் ஆகிற பணத்தை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் வந்து போட்டு ஓப்பன் பண்ணி அதில் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கும்போது அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்களுமே வந்து சேமிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எமர்ஜென்சிக்குன்னு இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுருங்க. அடுத்தது 2வது டிப் பார்த்தீங்க அப்படின்னா தின சேமிப்பு அப்படிங்கிறது தான். இப்போ தின சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் 30 நாட்கள் இருக்கும், 31 நாளும் இருக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு ரூபாயாவது சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேமிக்க ஆரம்பிங்க. இப்போ நான் சொல்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ 1ஆம் தேதி வந்து ரூபாய் எடுத்து வைக்கிறோம். அதே மாதிரி 2ஆம் தேதி ரூபாய், 3ஆம் தேதி ரூபாய், அப்படி நம்ம 10ஆம் தேதி அப்படின்னா ரூபாய் எடுத்து வைக்கிறோம், 20ஆம் தேதி அப்படின்னா ரூபாய், அந்த மாதிரி நம்ம 30 நாளும் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக இந்த ஐடியாவை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ரூபாயாவது சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது நம்மளை அறியாமலேயே சேமிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போது இந்த மாதத்தில், அதாவது மார்ச் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதியில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம வந்து 18வது நாள் அப்படின்னா ரூபாய் எடுத்து வைக்கிறது, 19வது நாள்னா ரூபாய் எடுத்து வைக்கிறது. இந்த மாதிரி 1ஆம் தேதினா ரூபாய், 2ஆம் தேதினா ரூபாய், 23ஆம் தேதி அப்படின்னா நம்ம வந்து ரூபாய், 30ஆம் தேதினா ரூபாய். இந்த மாதிரி ஒரு மாதம் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சேமிக்க ஆரம்பிக்கிறவங்க இந்த டைப் ஆஃப் சேவிங்கை வந்து பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் அதிக அளவில் பணத்தை சேமிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு மாதம் சேமிக்கும் போது எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குற வியூவர்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஷேர் பண்ணுங்கள். இது 2வது டிப்பு. அடுத்தது வந்து 3வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்ல இருந்து டெய்லி ஒரு ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சேமிக்க ஆரம்பிங்க. நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 ரூபீஸ் காயின் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பால் வாங்கும் பொழுது ரூபாய் வந்து சேவ் பண்ணி அதை வந்து நான் வந்து இதில் போட்டு வச்சுருக்கிறேன். அதை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னங்க பால் வாங்குறதுல போய் ரூபாயை மிச்சப்படுத்த சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இப்போ வந்து வெயில் நாள் ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து டீ காஃபியை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு அதுலேருந்து ஒரு ரூபாயை சேமிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நான் வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் பாலை என்ன பண்ணலாம் அப்படின்னா அதையே வந்து நம்ம தயிராக நைட்டில் உர ஊற்றி வச்சு அதை வந்து மறுநாள் காலையில் நம்ம மோராக குடிக்கும் பொழுது நமக்கு வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களுமே பாலில் இருந்து ஒரு ரூபாயோ, ரூபாயோ, ரூபாயோ தினமும் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி சேமிக்க ஆரம்பிங்க. அதுவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொகையாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு. கண்டிப்பாக இந்த சேமிப்பையும் செய்யறதுக்கு ஆரம்பிங்க.
அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்சில் தினம் 10, 20, 30 அப்படின்னு சேமிக்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு உண்டியல் காமிச்சேன். அது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எமர்ஜென்சிக்கான உண்டியல். இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணினேன். இதுவுமே ஒரு சில்வர் பாக்ஸ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த பாக்ஸில் தான் வந்து நான் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதத்துக்கும் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களால் தினம் ஒரு 10 ரூபாய் எடுத்து வைக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து வைக்கலாம். அல்லது 20 ரூபா, 30 ரூபா உங்களால் எவ்வளோ எடுத்து வைக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்து வைக்க ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து 20 ரூபா இருக்குது, 10 ரூபா இருக்குது, சாரி 100 ரூபா இருக்குது, இல்லை அது சேஞ்சஸ் இருக்குது. இதில் வந்து உங்களால் ஒரு மாதத்தில் என்ன எடுத்து வைக்க முடியும், ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. 20 எடுத்து வைக்கிறீங்களா, எடுத்து வைக்கலாம். 10 ரூபாயா எடுத்து வைக்கிறீங்களா, எடுத்து வைக்கலாம். அல்லது 2 ரூபா அந்த மாதிரி நீங்கள் எதை வந்து எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்சில் கண்டிப்பாக எடுத்து வைங்க. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து மாத கடைசியில் ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து சேமிக்கும். அதே மாதிரி ஒரு 2000 சேமிக்கிறது எப்படி, 4000 எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே மணி சேவிங் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கி அதில் நிறைய மணி சேவிங் ஐடியாஸ் கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். நான் இந்த மார்ச் மாதத்தில் சேமிச்சிட்ருக்கேன். இப்போ எவ்வளோ சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சில் இது வரைக்கும் நான் வந்து இப்போ வந்து 18 நாட்கள் தான் ஆகிருக்குது. இது வந்து நான் சேமிச்சிருக்கேன். இதை வந்து நான் அப்பப்போ எண்ண மாட்டேன். மாத கடைசியில் கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எவ்வளோ சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்னன்னைக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ தான் போடுவோம். பட் பார்த்தீங்கன்னா மாத கடைசியில் இது மிகப்பெரிய அமௌண்ட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரியும் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நீங்கள் பண்ணுங்கள். மாதம் கண்டிப்பாக மணி சேவிங் சேலஞ்சு பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். செலவிலும் சேமிப்பு அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு செலவிலும் 100 எனில் 10 ரூபாய், 500 எனில் 50 ரூபாய். அதாவது இதில் என்ன நான் சொல்கிறேன்னா ஒரு செலவு வந்து நீங்கள் வந்து ஒரு காய்கறி கடைக்கு போகிறீங்க, ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து சேமிப்பாக மாற்றிடலாம். அல்லது வந்து ஒரு 500 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா 50 ரூபாயோ அல்லது 100 ரூபாயோ கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து கண்டிப்பாக சேமிப்பாக மாற்றுங்க. எப்போல்லாம் நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு சேமிப்பையும் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புது ரூபாய் நோட்டுகள் சேமிப்பது. இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தொடர்ந்து இப்போ வந்து 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் புது ரூபாய் நோட்டுகள் வைக்கிறதுக்குன்னே சொல்லிட்டு இந்த ஒரு பர்ஸை வந்து நான் ஒதுக்கி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான புது ரூபாய் நோட்டுகளும் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 20 ருபீஸு, இது 10 ருபீஸு. அடுத்தது வந்தீங்கன்னா 50 வந்து அதிகமாக கிடைக்கல, அதனால வந்து 2 தான் இருக்குது. அதுக்கப்புறம் 100s இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது ரூபாயாக இருக்குது. இதை வந்து நம்ம சேமிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அமௌண்ட்டை வந்து எனக்கு சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நீங்களுமே இந்த மாதிரி எப்போல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புது ரூபாய் நோட்டுகள் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக இதை வந்து சேமிக்க ஆரம்பிங்க. இது ஒரு விதமான சேமிப்புகள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சில்லறை காசுகள் சேமிப்பு அப்படிங்கிறது தான். இந்த சில்லறை காசுகள் சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி சில்லறை கிடைக்குது இல்லைங்களா, இதை வந்து நான் வந்து 3 விதமாக வந்து சேமிச்சிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 ரூபா காயின் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சில்லறை காசு கிடைக்குது அப்படின்னா இப்போ வந்து இதில் வந்து 1 ரூபா அப்படின்னா இதில் வந்து 1 ரூபா எத்தனை 1 ரூபா இருக்கோ அந்த 1 ரூபாயெல்லாம் பொறுக்கி என்ன பண்ணுறது அப்படின்னா இதில் வந்து நான் வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருவேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 ரூபாய் சேமிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ரூபாயெல்லாம் வந்து எடுத்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து 1 ரூபா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ரூபா. இந்த மாதிரி உங்கள் கையில் எப்போல்லாம் சேஞ்சஸ் வந்து கிடைக்குதோ அப்போ வந்து இந்த மாதிரி பிரித்து அதை வந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிங்க. இது 2 ரூபாங்க, இது 1 ரூபா. இது வந்து நான் இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக இந்த காயின்ஸை வந்து இந்த பாட்டிலை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேமிக்க சேமிச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் வந்து சேமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்களுமே சில்லறை சேமிப்பு அப்படிங்கிறத எடுத்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி பட்ஜெட்டில் வந்து 500 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வரைக்கும் சேமிக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த மந்த்லி பட்ஜெட்டில் வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ட்ரை பண்ணுறதுக்கான ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக மாதத்திற்கான பட்ஜெட் இது வரைக்கும் போடலைன்னா போடுங்க. போட்டுட்டு மாத செலவுகள்லேருந்து கண்டிப்பாக 500லேருந்து 1500 வரைக்கும் சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளுக்கு வந்து இப்போல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து பஸ் விட்டுருக்காங்க இல்லையா பெண்களுக்கு, அந்த பெண்கள் மட்டும் சேமிக்கிறதுக்கு ஒரு ஐடியா. நீங்கள் வந்து உங்கள் ஊரில் இருந்து பஸ்ஸில் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வரத்துக்கு ஒரு ரூ. 15 ஆகுது. அதாவது போகிறதுக்கு ரூ. 15 வர்றதுக்கு ரூ. 15 ஆகுது அப்படின்னா, ஒரு ரூ. 30 ஆகும் இல்லைங்களா? அந்த ரூ. 30 எடுத்து கண்டிப்பாக ஒரு பர்ஸ்லேயோ ஒரு உண்டியல்லையோ எதுலேயோ ஒன்றில் நாங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதை வந்து போட்டு வச்சு சேமிக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரியும் பெண்கள் வந்து கண்டிப்பாக சேமிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது லாஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் திங்ஸை வந்து ரீயூஸ் ஐடியா பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய பணத்தையும் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். அப்போ வேஸ்ட் திங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய வந்து ஐடியாஸ் வந்து சொல்லிகிட்டே போகலாம். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான வேஸ்ட் திங்ஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம சர்ஃப்லாம் வாங்குகிறோம், லிக்விட் வாங்குவோம், அந்த டப்பா இருக்கும், அதுக்கப்புறம் நெய் டப்பா இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த மாதிரி எம்டி பாக்ஸஸ்லாம் கிடைக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அதை வந்து ரீயூஸ் ஐடியாவாக பண்ணும் பொழுது நமக்கு ஒரு அளவுக்கு அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். இந்த மாதிரியான மணி சேவிங் ஐடியாஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய பணத்தை உங்களால் மிச்சப்படுத்தி சேமிக்க முடியும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த சொல்லியிருக்கிற 10 டிப்ஸில் நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது இந்த டிப்பில் உங்களுக்கு எந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.